பிரியா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எனக்காக பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க மயக்கத்துல இருந்தாலும் இப்போ நான் சொல்ற விஷயம் உங்க காதுக்கு கேக்கும். தோர அந்த பவானி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். பாரதி ரொம்ப நேரமா ஆளைய காணோம். எங்க போயிருப்பாங்க இவங்க? மத்தவங்க எல்லாரும் கூடவே இருக்காங்க. போன் பண்ணி பாத்திரலாமா? ஆதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல ஆதி, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? நீங்க ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, சொல்லுங்க சார். பாரதி, எங்க போயிட்டீங்க? நானும் ரொம்ப நேரமா உங்களை தேடிக்கிட்டே இருக்கேன். ஆளே காணோம். மண்டபத்துல தான் இருக்கீங்களா இல்ல வெளியே எங்கேயாவது போயிட்டீங்களா? சார், நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு வந்துருவேன் சார். அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சரி, உங்களை காணோம் தான் போன் பண்ணேன். நீங்க போன வேலையை முடிச்சிட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். சரிங்க சார். நான் மறுபடியும் கேக்குறேன், are you okay? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? சார், ஐம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சரி பாரதி, சீக்கிரம் வாங்க. சரிங்க சார். ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? டென்ஷனா கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். துறையால ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்னவா இருக்கும்? மித்ரா, உனக்கு என்னதான் ஆச்சு? இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டதே நீதான். ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆயிட்டே இருக்க. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த பாரதி பாட்டி கிட்ட உன் சம்பந்தமா ஆதாரத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு பயப்படுற, அதானே? அவளால ஒண்ணும் பண்ண முடியாது மித்ரா, நீ தைரியமா இரு. காலையில ஆதிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போறது கன்ஃபார்ம். அதுக்கப்புறமா அவளுக்கு இருக்க கச்சேரி. சம்பந்திங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரமா எங்க போயிட்டீங்க? ரிசப்ஷன் ஆரம்பிச்சு முடியவே போகுது. வந்திருந்த சொந்தக்காரங்கெல்லாம் நீங்க எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது சரி, இங்க ரிசப்ஷன் நடக்கிற நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிருந்தீங்க? அதான், எங்களுக்கு ரொம்ப வேண்டிய சொந்தக்கார ஒருத்தருக்கு வெளியூர்ல இருந்து ஆதி மித்ரா கல்யாணத்துக்காக வந்திருக்காரு. ரொம்ப வேண்டப்பட்டவர். அவரை போய் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி ஹோட்டல்ல எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நேரா இங்கதான் வரும். சரிமா, சரி. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க தான் பாக்கணுமா? வேற யார்கிட்டயாவது சொல்லி பார்க்க சொல்லிருக்கலாம்ல? இல்ல பாட்டி, அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள நாங்களே போய் நேர்ல ரிசீவ் பண்றதா முறையா இருக்கும். அதனாலதான் நாங்களே போக வேண்டியதா போயிடுச்சு. இப்பவாது வந்துட்டீங்களே, சந்தோஷம். அது இருக்கட்டும், ரெண்டு பேரும் மேடைக்கு போய் மித்ராவையும் ஆதியையும் வாழ்த்திட்டு வாங்க. இல்ல பாட்டி, இங்க கல்யாணத்துக்கு வர்றவங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் போய் விஷ் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே பாட்டி. அதனால இதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டி. என்னங்க, பாட்டி வயசுல பெரிய மனுஷங்க. அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது கரெக்டா தான் இருக்கும். நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு நம்ம வாழ்த்துறதும் நல்ல விஷயம் தானே. என்ன சொல்றீங்க பாட்டி? சரியா சொன்ன பவானி.
சரிங்க பாட்டி, நாங்களும் விஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆ. ஆமா. கமலா, அங்க பாத்தியா? மாப்பிள்ளை பொண்டாட்டி குழந்தைங்கன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே மேடையில குடும்பமா நிக்கிறாரு. ஆமாண்டி, ம். பாக்குறதுக்கே அப்படிதான் இருக்கு. போட்டோகிராஃபர், என்ன கேமராவை கையில வச்சுட்டு போட்டோ எடுக்காம நிக்கிறீங்க? போட்டோ எடுங்க. ஓகே சார். பாரதி, எல்லாம் ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லையா? ஓகே தான் சார். இல்ல என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனையா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல, கொஞ்ச நேரமாவே மண்டபத்துல எல்லாம் ஆளை காணோம், அதான். சார், அதான் நான் உங்ககிட்ட போன்லயே நான் வேற வேலையா வெளியில போயிருந்தேன்னு சொன்னேனே. சரி, ஓகே.